கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கரங்கள் ஊழியம் AKGF.TV. இலங்கையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம். உணவு, உடை, இத்தோடு கல்விக்கான உதவிகளும் வழங்கப்படுகிறது. 2013 இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. தாயத்தில் உள்ள சர்ச்கள் உதவி புரிந்தன. சாரீர உதவிகள், இடவசதிகள், இன்னும் சிலர் நிதி உதவிகளையும் வழங்கினர். பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் எலியானா லோகன், பாஸ்டர் ஜெயபாலன், பாஸ்டர் மனோ தர்மலிங்கம் மற்றும் பல விசுவாசிகள் மேலதிக உதவிகளை வழங்கினார்கள். இவர்களுக்கு எமது இதயம் கனிந்த நன்றி. கர்த்தர் அவர்களின் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஆண்டவரை அறியாத பல நல்ல மனம் படைத்தவர்களும் உதவி புரிந்தனர். அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி. கோவிட்-19 இடர்காலத்துக்கு முன்பு பல ஊழியங்கள் செய்திருந்தோம். இடர்காலத்தில் எமது ஊழியம் சற்றே தடைப்பட்டது. அன்பானவர்கள் வழங்கிய நிதி உதவி மூலம் வவுனியாவில் ஒரு காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல வேலை திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தில் வேலை அற்றவர்களுக்கான வேலை வழங்கும் திட்டங்கள் முதன்மைப்படுத்தப்பட உள்ளன. சில தொழில் நிலையங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக மில், தையல் நிலையம், பொருட்கள் தயாரிப்பு இவற்றுக்கான தொழில் பயிற்சிகளும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. இவற்றை தொடங்குவதற்கு மேலதிக கொடையாளிகளிடமிருந்து நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடாத்துவதற்காக இலங்கையிலும் இந்தியாவிலும் பல வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் முறைகள் தொடங்கி இவற்றின் மூலம் வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு இந்த ஊழியத்தை மேம்படுத்த பயன்படுத்த உள்ளோம். தாயகத்திலும் தாய் தமிழகத்திலும் சிறுவர்களுக்கான ஊழியம், கணவரை இழந்த கைம்பெண் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் போன்றோருக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையும் பேர் உதவி செய்த அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊழியத்துக்கான பேர் உதவிகள் இருக்கின்றன. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும், பாஸ்டர்ஸ் மற்றும் சர்ச்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நன்றி. இந்த ஊழியத்தோடு என்றும் இணைந்திருக்கும்படி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கரங்கள் ஊழியம் AKGF.TV. இலங்கையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம். உணவு, உடை, இத்தோடு கல்விக்கான உதவிகளும் வழங்கப்படுகிறது. 2013 இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. தாயத்தில் உள்ள சர்ச்கள் உதவி புரிந்தன. சாரீர உதவிகள், இடவசதிகள், இன்னும் சிலர் நிதி உதவிகளையும் வழங்கினர். பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் எலியானா லோகன், பாஸ்டர் ஜெயபாலன், பாஸ்டர் மனோ தர்மலிங்கம் மற்றும் பல விசுவாசிகள் மேலதிக உதவிகளை வழங்கினார்கள். இவர்களுக்கு எமது இதயம் கனிந்த நன்றி. கர்த்தர் அவர்களின் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஆண்டவரை அறியாத பல நல்ல மனம் படைத்தவர்களும் உதவி புரிந்தனர். அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி. கோவிட்-19 இடர்காலத்துக்கு முன்பு பல ஊழியங்கள் செய்திருந்தோம். இடர்காலத்தில் எமது ஊழியம் சற்றே தடைப்பட்டது. அன்பானவர்கள் வழங்கிய நிதி உதவி மூலம் வவுனியாவில் ஒரு காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல வேலை திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தில் வேலை அற்றவர்களுக்கான வேலை வழங்கும் திட்டங்கள் முதன்மைப்படுத்தப்பட உள்ளன. சில தொழில் நிலையங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக மில், தையல் நிலையம், பொருட்கள் தயாரிப்பு இவற்றுக்கான தொழில் பயிற்சிகளும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. இவற்றை தொடங்குவதற்கு மேலதிக கொடையாளிகளிடமிருந்து நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடாத்துவதற்காக இலங்கையிலும் இந்தியாவிலும் பல வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் முறைகள் தொடங்கி இவற்றின் மூலம் வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு இந்த ஊழியத்தை மேம்படுத்த பயன்படுத்த உள்ளோம். தாயகத்திலும் தாய் தமிழகத்திலும் சிறுவர்களுக்கான ஊழியம், கணவரை இழந்த கைம்பெண் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் போன்றோருக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையும் பேர் உதவி செய்த அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊழியத்துக்கான பேர் உதவிகள் இருக்கின்றன. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும், பாஸ்டர்ஸ் மற்றும் சர்ச்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நன்றி.
இந்த ஊழியத்தோடு என்றும் இணைந்திருக்கும்படி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கரங்கள் ஊழியம் AKGF.TV இலங்கையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம். உணவு, உடை, இத்தோடு கல்விக்கான உதவிகளும் வழங்கப்படுகிறது. 2013 இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. தாயத்தில் உள்ள சர்ச்கள் உதவி புரிந்தன. சாரீர உதவிகள், இடவசதிகள், இன்னும் சிலர் நிதி உதவிகளையும் வழங்கினர். பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் எலியானா லோகன், பாஸ்டர் ஜெயபாலன், பாஸ்டர் மனோ தர்மலிங்கம் மற்றும் பல விசுவாசிகள் மேலதிக உதவிகளை வழங்கினார்கள். இவர்களுக்கு எமது இதயம் கனிந்த நன்றி. கர்த்தர் அவர்களின் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஆண்டவரை அறியாத பல நல்ல மனம் படைத்தவர்களும் உதவி புரிந்தனர். அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி. கோவிட்-19 இடர்காலத்துக்கு முன்பு பல ஊழியங்கள் செய்திருந்தோம். இடர்காலத்தில் எமது ஊழியம் சற்றே தடைப்பட்டது. அன்பானவர்கள் வழங்கிய நிதி உதவி மூலம் வவுனியாவில் ஒரு காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல வேலை திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தில் வேலை அற்றவர்களுக்கான வேலை வழங்கும் திட்டங்கள் முதன்மைப்படுத்தப்பட உள்ளன. சில தொழில் நிலையங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக மில், தையல் நிலையம், பொருட்கள் தயாரிப்பு இவற்றுக்கான தொழில் பயிற்சிகளும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. இவற்றை தொடங்குவதற்கு மேலதிக கொடையாளிகளிடமிருந்து நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடாத்துவதற்காக இலங்கையிலும் இந்தியாவிலும் பல வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் முறைகள் தொடங்கி இவற்றின் மூலம் வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு இந்த ஊழியத்தை மேம்படுத்த பயன்படுத்த உள்ளோம். தாயகத்திலும் தாய் தமிழகத்திலும் சிறுவர்களுக்கான ஊழியம், கணவரை இழந்த கைம்பெண் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்றோருக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையும் பேர் உதவி செய்த அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊழியத்துக்கான பேருதவிகள் இருக்கின்றன. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும், பாஸ்டர்ஸ் மற்றும் சர்ச்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நன்றி. இந்த ஊழியத்தோடு என்றும் இணைந்திருக்கும்படி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கரங்கள் ஊழியம் AKGF.TV இலங்கையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம். உணவு, உடை, இத்தோடு கல்விக்கான உதவிகளும் வழங்கப்படுகிறது. 2013 இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. தாயத்தில் உள்ள சர்ச்கள் உதவி புரிந்தன. சாரீர உதவிகள், இடவசதிகள், இன்னும் சிலர் நிதி உதவிகளையும் வழங்கினர். பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் எலியானா லோகன், பாஸ்டர் ஜெயபாலன், பாஸ்டர் மனோ தர்மலிங்கம் மற்றும் பல விசுவாசிகள் மேலதிக உதவிகளை வழங்கினார்கள். இவர்களுக்கு எமது இதயம் கனிந்த நன்றி. கர்த்தர் அவர்களின் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஆண்டவரை அறியாத பல நல்ல மனம் படைத்தவர்களும் உதவி புரிந்தனர். அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி. கோவிட்-19 இடர்காலத்துக்கு முன்பு பல ஊழியங்கள் செய்திருந்தோம். இடர்காலத்தில் எமது ஊழியம் சற்றே தடைப்பட்டது. அன்பானவர்கள் வழங்கிய நிதி உதவி மூலம் வவுனியாவில் ஒரு காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல வேலை திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தில் வேலை அற்றவர்களுக்கான வேலை வழங்கும் திட்டங்கள் முதன்மைப்படுத்தப்பட உள்ளன. சில தொழில் நிலையங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக மில், தையல் நிலையம், பொருட்கள் தயாரிப்பு இவற்றுக்கான தொழில் பயிற்சிகளும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. இவற்றை தொடங்குவதற்கு மேலதிக கொடையாளிகளிடமிருந்து நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடாத்துவதற்காக இலங்கையிலும் இந்தியாவிலும் பல வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் முறைகள் தொடங்கி இவற்றின் மூலம் வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு இந்த ஊழியத்தை மேம்படுத்த பயன்படுத்த உள்ளோம். தாயகத்திலும் தாய் தமிழகத்திலும் சிறுவர்களுக்கான ஊழியம், கணவரை இழந்த கைம்பெண் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்றோருக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையும் பேர் உதவி செய்த அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊழியத்துக்கான பேருதவிகள் இருக்கின்றன. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும், பாஸ்டர்ஸ் மற்றும் சர்ச்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நன்றி. இந்த ஊழியத்தோடு என்றும் இணைந்திருக்கும்படி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கரங்கள் ஊழியம் AKGF.TV. இலங்கையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம். உணவு, உடை, இத்தோடு கல்விக்கான உதவிகளும் வழங்கப்படுகிறது. 2013 இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. தாயத்தில் உள்ள சர்ச்கள் உதவி புரிந்தன. சாரீர உதவிகள், இடவசதிகள், இன்னும் சிலர் நிதி உதவிகளையும் வழங்கினர். பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் எலியானா லோகன், பாஸ்டர் ஜெயபாலன், பாஸ்டர் மனோ தர்மலிங்கம் மற்றும் பல விசுவாசிகள் மேலதிக உதவிகளை வழங்கினார்கள். இவர்களுக்கு எமது இதயம் கனிந்த நன்றி. கர்த்தர் அவர்களின் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஆண்டவரை அறியாத பல நல்ல மனம் படைத்தவர்களும் உதவி புரிந்தனர். அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி. கோவிட்-19 இடர்காலத்துக்கு முன்பு பல ஊழியங்கள் செய்திருந்தோம். இடர்காலத்தில் எமது ஊழியம் சற்றே தடைப்பட்டது. அன்பானவர்கள் வழங்கிய நிதி உதவி மூலம் வவுனியாவில் ஒரு காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல வேலை திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தில் வேலை அற்றவர்களுக்கான வேலை வழங்கும் திட்டங்கள் முதன்மைப்படுத்தப்பட உள்ளன. சில தொழில் நிலையங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக மில், தையல் நிலையம், பொருட்கள் தயாரிப்பு இவற்றுக்கான தொழில் பயிற்சிகளும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. இவற்றை தொடங்குவதற்கு மேலதிக கொடையாளிகளிடமிருந்து நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடாத்துவதற்காக இலங்கையிலும் இந்தியாவிலும் பல வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் முறைகள் தொடங்கி இவற்றின் மூலம் வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு இந்த ஊழியத்தை மேம்படுத்த பயன்படுத்த உள்ளோம். தாயகத்திலும் தாய் தமிழகத்திலும் சிறுவர்களுக்கான ஊழியம், கணவரை இழந்த கைம்பெண் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் போன்றோருக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையும் பேர் உதவி செய்த அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊழியத்துக்கான பேருதவிகள் இருக்கின்றன. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும், பாஸ்டர்ஸ் மற்றும் சர்ச்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நன்றி. இந்த ஊழியத்தோடு என்றும் இணைந்திருக்கும்படி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கரங்கள் ஊழியம் AKGF.TV. இலங்கையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம். உணவு, உடை, இத்தோடு கல்விக்கான உதவிகளும் வழங்கப்படுகிறது. 2013 இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. தாயத்தில் உள்ள சர்ச்கள் உதவி புரிந்தன. சாரீர உதவிகள், இடவசதிகள், இன்னும் சிலர் நிதி உதவிகளையும் வழங்கினர். பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் எலியானா லோகன்,
பாஸ்டர் ஜெயபாலன், பாஸ்டர் மனோ தர்மலிங்கம் மற்றும் பல விசுவாசிகள் மேலதிக உதவிகளை வழங்கினார்கள். இவர்களுக்கு எமது இதயம் கனிந்த நன்றி. கர்த்தர் அவர்களின் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஆண்டவரை அறியாத பல நல்ல மனம் படைத்தவர்களும் உதவி புரிந்தனர். அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி. கோவிட்-19 இடர்காலத்துக்கு முன்பு பல ஊழியங்கள் செய்திருந்தோம். இடர்காலத்தில் எமது ஊழியம் சற்றே தடைப்பட்டது. அன்பானவர்கள் வழங்கிய நிதி உதவி மூலம் வவுனியாவில் ஒரு காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல வேலை திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தில் வேலை அற்றவர்களுக்கான வேலை வழங்கும் திட்டங்கள் முதன்மைப்படுத்தப்பட உள்ளன. சில தொழில் நிலையங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக மில், தையல் நிலையம், பொருட்கள் தயாரிப்பு இவற்றுக்கான தொழில் பயிற்சிகளும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. இவற்றை தொடங்குவதற்கு மேலதிக கொடையாளிகளிடமிருந்து நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடாத்துவதற்காக இலங்கையிலும் இந்தியாவிலும் பல வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் முறைகள் தொடங்கி இவற்றின் மூலம் வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு இந்த ஊழியத்தை மேம்படுத்த பயன்படுத்த உள்ளோம். தாயகத்திலும் தாய் தமிழகத்திலும் சிறுவர்களுக்கான ஊழியம், கணவரை இழந்த கைம்பெண் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்றோருக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையும் பேர் உதவி செய்த அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊழியத்துக்கான பேர் உதவிகள் இருக்கின்றன. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும், பாஸ்டர்ஸ் மற்றும் சர்ச்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நன்றி. இந்த ஊழியத்தோடு என்றும் இணைந்திருக்கும்படி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கரங்கள் ஊழியம் AKGF.TV. இலங்கையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம். உணவு, உடை, இத்தோடு கல்விக்கான உதவிகளும் வழங்கப்படுகிறது. 2013 இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. தாயத்தில் உள்ள சர்ச்கள் உதவி புரிந்தன. சாரீர உதவிகள், இடவசதிகள், இன்னும் சிலர் நிதி உதவிகளையும் வழங்கினர். பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் எலியானா லோகன், பாஸ்டர் ஜெயபாலன், பாஸ்டர் மனோ தர்மலிங்கம் மற்றும் பல விசுவாசிகள் மேலதிக உதவிகளை வழங்கினார்கள். இவர்களுக்கு எமது இதயம் கனிந்த நன்றி. கர்த்தர் அவர்களின் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஆண்டவரை அறியாத பல நல்ல மனம் படைத்தவர்களும் உதவி புரிந்தனர். அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி. கோவிட்-19 இடர்காலத்துக்கு முன்பு பல ஊழியங்கள் செய்திருந்தோம். இடர்காலத்தில் எமது ஊழியம் சற்றே தடைப்பட்டது. அன்பானவர்கள் வழங்கிய நிதி உதவி மூலம் வவுனியாவில் ஒரு காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல வேலை திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன.
இந்த திட்டத்தில் வேலை அற்றவர்களுக்கான வேலை வழங்கும் திட்டங்கள் முதன்மைப்படுத்தப்பட உள்ளன. சில தொழில் நிலையங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக மில், தையல் நிலையம், பொருட்கள் தயாரிப்பு இவற்றுக்கான தொழில் பயிற்சிகளும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. இவற்றை தொடங்குவதற்கு மேலதிக கொடையாளிகளிடமிருந்து நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடாத்துவதற்காக இலங்கையிலும் இந்தியாவிலும் பல வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் முறைகள் தொடங்கி இவற்றின் மூலம் வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு இந்த ஊழியத்தை மேம்படுத்த பயன்படுத்த உள்ளோம். தாயகத்திலும் தாய் தமிழகத்திலும் சிறுவர்களுக்கான ஊழியம், கணவரை இழந்த கைம்பெண் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் போன்றோருக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையும் பேர் உதவி செய்த அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊழியத்துக்கான பேருதவிகள் இருக்கின்றன. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும், பாஸ்டர்ஸ் மற்றும் சர்ச்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நன்றி. இந்த ஊழியத்தோடு என்றும் இணைந்திருக்கும்படி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கரங்கள் ஊழியம் AKGF.TV. இலங்கையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம். உணவு, உடை, இத்தோடு கல்விக்கான உதவிகளும் வழங்கப்படுகிறது. 2013 இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. தாயத்தில் உள்ள சர்ச்கள் உதவி புரிந்தன. சாரீர உதவிகள், இடவசதிகள், இன்னும் சிலர் நிதி உதவிகளையும் வழங்கினர். பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் எலியானா லோகன், பாஸ்டர் ஜெயபாலன், பாஸ்டர் மனோ தர்மலிங்கம் மற்றும் பல விசுவாசிகள் மேலதிக உதவிகளை வழங்கினார்கள். இவர்களுக்கு எமது இதயம் கனிந்த நன்றி. கர்த்தர் அவர்களின் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஆண்டவரை அறியாத பல நல்ல மனம் படைத்தவர்களும் உதவி புரிந்தனர். அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி. கோவிட்-19 இடர்காலத்துக்கு முன்பு பல ஊழியங்கள் செய்திருந்தோம். இடர்காலத்தில் எமது ஊழியம் சற்றே தடைப்பட்டது. அன்பானவர்கள் வழங்கிய நிதி உதவி மூலம் வவுனியாவில் ஒரு காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல வேலை திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தில் வேலை அற்றவர்களுக்கான வேலை வழங்கும் திட்டங்கள் முதன்மைப்படுத்தப்பட உள்ளன. சில தொழில் நிலையங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக மில், தையல் நிலையம், பொருட்கள் தயாரிப்பு இவற்றுக்கான தொழில் பயிற்சிகளும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. இவற்றை தொடங்குவதற்கு மேலதிக கொடையாளிகளிடமிருந்து நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடாத்துவதற்காக இலங்கையிலும் இந்தியாவிலும் பல வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் முறைகள் தொடங்கி இவற்றின் மூலம் வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு இந்த ஊழியத்தை மேம்படுத்த பயன்படுத்த உள்ளோம். தாயகத்திலும் தாய் தமிழகத்திலும் சிறுவர்களுக்கான ஊழியம், கணவரை இழந்த கைம்பெண் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் போன்றோருக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையும் பேர் உதவி செய்த அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊழியத்துக்கான பேருதவிகள் இருக்கின்றன. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும், பாஸ்டர்ஸ் மற்றும் சர்ச்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நன்றி. இந்த ஊழியத்தோடு என்றும் இணைந்திருக்கும்படி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது.
கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கரங்கள் ஊழியம் AKGF.TV. இலங்கையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம். உணவு, உடை, இத்தோடு கல்விக்கான உதவிகளும் வழங்கப்படுகிறது. 2013 இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. தாயத்தில் உள்ள சர்ச்கள் உதவி புரிந்தன. சாரீர உதவிகள், இடவசதிகள், இன்னும் சிலர் நிதி உதவிகளையும் வழங்கினர். பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் எலியானா லோகன், பாஸ்டர் ஜெயபாலன், பாஸ்டர் மனோ தர்மலிங்கம் மற்றும் பல விசுவாசிகள் மேலதிக உதவிகளை வழங்கினார்கள். இவர்களுக்கு எமது இதயம் கனிந்த நன்றி. கர்த்தர் அவர்களின் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஆண்டவரை அறியாத பல நல்ல மனம் படைத்தவர்களும் உதவி புரிந்தனர். அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி. கோவிட்-19 இடர்காலத்துக்கு முன்பு பல ஊழியங்கள் செய்திருந்தோம். இடர்காலத்தில் எமது ஊழியம் சற்றே தடைப்பட்டது. அன்பானவர்கள் வழங்கிய நிதி உதவி மூலம் வவுனியாவில் ஒரு காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல வேலை திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தில் வேலை அற்றவர்களுக்கான வேலை வழங்கும் திட்டங்கள் முதன்மைப்படுத்தப்பட உள்ளன. சில தொழில் நிலையங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக மில், தையல் நிலையம், பொருட்கள் தயாரிப்பு இவற்றுக்கான தொழில் பயிற்சிகளும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. இவற்றை தொடங்குவதற்கு மேலதிக கொடையாளிகளிடமிருந்து நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடாத்துவதற்காக இலங்கையிலும் இந்தியாவிலும் பல வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் முறைகள் தொடங்கி இவற்றின் மூலம் வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு இந்த ஊழியத்தை மேம்படுத்த பயன்படுத்த உள்ளோம். தாயகத்திலும் தாய் தமிழகத்திலும் சிறுவர்களுக்கான ஊழியம், கணவரை இழந்த கைம்பெண் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் போன்றோருக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையும் பேர் உதவி செய்த அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊழியத்துக்கான பேர் உதவிகள் இருக்கின்றன. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும், பாஸ்டர்ஸ் மற்றும் சர்ச்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நன்றி. இந்த ஊழியத்தோடு என்றும் இணைந்திருக்கும்படி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கரங்கள் ஊழியம் AKGF.TV. இலங்கையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம். உணவு, உடை, இத்தோடு கல்விக்கான உதவிகளும் வழங்கப்படுகிறது. 2013 இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. தாயத்தில் உள்ள சர்ச்கள் உதவி புரிந்தன. சாரீர உதவிகள், இடவசதிகள், இன்னும் சிலர் நிதி உதவிகளையும் வழங்கினர். பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் எலியானா லோகன், பாஸ்டர் ஜெயபாலன், பாஸ்டர் மனோ தர்மலிங்கம் மற்றும் பல விசுவாசிகள் மேலதிக உதவிகளை வழங்கினார்கள். இவர்களுக்கு எமது இதயம் கனிந்த நன்றி. கர்த்தர் அவர்களின் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஆண்டவரை அறியாத பல நல்ல மனம் படைத்தவர்களும் உதவி புரிந்தனர். அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி. கோவிட்-19 இடர்காலத்துக்கு முன்பு பல ஊழியங்கள் செய்திருந்தோம். இடர்காலத்தில் எமது ஊழியம் சற்றே தடைப்பட்டது. அன்பானவர்கள் வழங்கிய நிதி உதவி மூலம் வவுனியாவில் ஒரு காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல வேலை திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தில் வேலை அற்றவர்களுக்கான வேலை வழங்கும் திட்டங்கள் முதன்மைப்படுத்தப்பட உள்ளன. சில தொழில் நிலையங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக மில், தையல் நிலையம், பொருட்கள் தயாரிப்பு இவற்றுக்கான தொழில் பயிற்சிகளும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. இவற்றை தொடங்குவதற்கு மேலதிக கொடையாளிகளிடமிருந்து நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடாத்துவதற்காக இலங்கையிலும் இந்தியாவிலும் பல வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் முறைகள் தொடங்கி இவற்றின் மூலம் வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு இந்த ஊழியத்தை மேம்படுத்த பயன்படுத்த உள்ளோம். தாயகத்திலும் தாய் தமிழகத்திலும் சிறுவர்களுக்கான ஊழியம், கணவரை இழந்த கைம்பெண் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் போன்றோருக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையும் பேர் உதவி செய்த அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊழியத்துக்கான பேர் உதவிகள் இருக்கின்றன. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும்,
பாஸ்டர்ஸ் மற்றும் சர்ச்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நன்றி. இந்த ஊழியத்தோடு என்றும் இணைந்திருக்கும்படி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கரங்கள் ஊழியம் akgf.tv. இலங்கையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம். உணவு, உடை, இத்தோடு கல்விக்கான உதவிகளும் வழங்கப்படுகிறது. 2013 இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. தாயத்தில் உள்ள சர்ச்கள் உதவி புரிந்தன. சாரீர உதவிகள், இடவசதிகள், இன்னும் சிலர் நிதி உதவிகளையும் வழங்கினர். பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் எலியானா லோகன், பாஸ்டர் ஜெயபாலன், பாஸ்டர் மனோ தர்மலிங்கம் மற்றும் பல விசுவாசிகள் மேலதிக உதவிகளை வழங்கினார்கள். இவர்களுக்கு எமது இதயம் கனிந்த நன்றி. கர்த்தர் அவர்களின் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஆண்டவரை அறியாத பல நல்ல மனம் படைத்தவர்களும் உதவி புரிந்தனர். அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி. கோவிட்-19 இடர்காலத்துக்கு முன்பு பல ஊழியங்கள் செய்திருந்தோம். இடர்காலத்தில் எமது ஊழியம் சற்றே தடைப்பட்டது.
அன்பானவர்கள் வழங்கிய நிதி உதவி மூலம் வவுனியாவில் ஒரு காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல வேலை திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தில் வேலை அற்றவர்களுக்கான வேலை வழங்கும் திட்டங்கள் முதன்மைப்படுத்தப்பட உள்ளன. சில தொழில் நிலையங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக மில், தையல் நிலையம், பொருட்கள் தயாரிப்பு இவற்றுக்கான தொழில் பயிற்சிகளும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. இவற்றை தொடங்குவதற்கு மேலதிக கொடையாளிகளிடமிருந்து நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடாத்துவதற்காக இலங்கையிலும் இந்தியாவிலும் பல வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் முறைகள் தொடங்கி இவற்றின் மூலம் வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு இந்த ஊழியத்தை மேம்படுத்த பயன்படுத்த உள்ளோம். தாயகத்திலும் தாய் தமிழகத்திலும் சிறுவர்களுக்கான ஊழியம், கணவரை இழந்த கைம்பெண் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் போன்றோருக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையும் பேர் உதவி செய்த அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊழியத்துக்கான பேர் உதவிகள் இருக்கின்றன. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும், பாஸ்டர்ஸ் மற்றும் சர்ச்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நன்றி. இந்த ஊழியத்தோடு என்றும் இணைந்திருக்கும்படி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கரங்கள் ஊழியம் AKGF.TV இலங்கையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம். உணவு, உடை, இத்தோடு கல்விக்கான உதவிகளும் வழங்கப்படுகிறது. 2013 இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. தாயத்தில் உள்ள சர்ச்கள் உதவி புரிந்தன. சாரீர உதவிகள், இடவசதிகள், இன்னும் சிலர் நிதி உதவிகளையும் வழங்கினர். பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் எலியானா லோகன், பாஸ்டர் ஜெயபாலன், பாஸ்டர் மனோ தர்மலிங்கம் மற்றும் பல விசுவாசிகள் மேலதிக உதவிகளை வழங்கினார்கள். இவர்களுக்கு எமது இதயம் கனிந்த நன்றி. கர்த்தர் அவர்களின் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஆண்டவரை அறியாத பல நல்ல மனம் படைத்தவர்களும் உதவி புரிந்தனர். அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி. கோவிட்-19 இடர்காலத்துக்கு முன்பு பல ஊழியங்கள் செய்திருந்தோம். இடர்காலத்தில் எமது ஊழியம் சற்றே தடைப்பட்டது. அன்பானவர்கள் வழங்கிய நிதி உதவி மூலம் வவுனியாவில் ஒரு காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல வேலை திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தில் வேலை அற்றவர்களுக்கான வேலை வழங்கும் திட்டங்கள் முதன்மைப்படுத்தப்பட உள்ளன. சில தொழில் நிலையங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக மில், தையல் நிலையம், பொருட்கள் தயாரிப்பு இவற்றுக்கான தொழில் பயிற்சிகளும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. இவற்றை தொடங்குவதற்கு மேலதிக கொடையாளிகளிடமிருந்து நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடாத்துவதற்காக இலங்கையிலும் இந்தியாவிலும் பல வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் முறைகள் தொடங்கி இவற்றின் மூலம் வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு இந்த ஊழியத்தை மேம்படுத்த பயன்படுத்த உள்ளோம். தாயகத்திலும் தாய் தமிழகத்திலும் சிறுவர்களுக்கான ஊழியம், கணவரை இழந்த கைம்பெண் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் போன்றோருக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையும் பேர் உதவி செய்த அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊழியத்துக்கான பேர் உதவிகள் இருக்கின்றன. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும், பாஸ்டர்ஸ் மற்றும் சர்ச்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நன்றி. இந்த ஊழியத்தோடு என்றும் இணைந்திருக்கும்படி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. தண்ணீர் இல்லாத இடங்களிலும் டியூப் கிணறுகளையும் கட்டமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பணிகளும் தொடரும்.
கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கரங்கள் ஊழியம் AKGF.TV. இலங்கையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம். உணவு, உடை, இத்தோடு கல்விக்கான உதவிகளும் வழங்கப்படுகிறது. 2013 இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. தாயத்தில் உள்ள சர்ச்கள் உதவி புரிந்தன. சாரீர உதவிகள், இடவசதிகள், இன்னும் சிலர் நிதி உதவிகளையும் வழங்கினர். பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் எலியானா லோகன், பாஸ்டர் ஜெயபாலன், பாஸ்டர் மனோ தர்மலிங்கம் மற்றும் பல விசுவாசிகள் மேலதிக உதவிகளை வழங்கினார்கள். இவர்களுக்கு எமது இதயம் கனிந்த நன்றி. கர்த்தர் அவர்களின் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஆண்டவரை அறியாத பல நல்ல மனம் படைத்தவர்களும் உதவி புரிந்தனர். அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி. கோவிட்-19 இடர்காலத்துக்கு முன்பு பல ஊழியங்கள் செய்திருந்தோம். இடர்காலத்தில் எமது ஊழியம் சற்றே தடைப்பட்டது. அன்பானவர்கள் வழங்கிய நிதி உதவி மூலம் வவுனியாவில் ஒரு காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல வேலை திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தில் வேலை அற்றவர்களுக்கான வேலை வழங்கும் திட்டங்கள் முதன்மைப்படுத்தப்பட உள்ளன. சில தொழில் நிலையங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக மில், தையல் நிலையம், பொருட்கள் தயாரிப்பு இவற்றுக்கான தொழில் பயிற்சிகளும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. இவற்றை தொடங்குவதற்கு மேலதிக கொடையாளிகளிடமிருந்து நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடாத்துவதற்காக இலங்கையிலும் இந்தியாவிலும் பல வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் முறைகள் தொடங்கி இவற்றின் மூலம் வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு இந்த ஊழியத்தை மேம்படுத்த பயன்படுத்த உள்ளோம். தாயகத்திலும் தாய் தமிழகத்திலும் சிறுவர்களுக்கான ஊழியம், கணவரை இழந்த கைம்பெண் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்றோருக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையும் பேர் உதவி செய்த அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊழியத்துக்கான பேர் உதவிகள் இருக்கின்றன. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும், பாஸ்டர்ஸ் மற்றும் சர்ச்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நன்றி. இந்த ஊழியத்தோடு என்றும் இணைந்திருக்கும்படி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கரங்கள் ஊழியம் AKGF.TV. இலங்கையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம். உணவு, உடை, இத்தோடு கல்விக்கான உதவிகளும் வழங்கப்படுகிறது. 2013 இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. தாயத்தில் உள்ள சர்ச்கள் உதவி புரிந்தன. சாரீர உதவிகள், இடவசதிகள், இன்னும் சிலர் நிதி உதவிகளையும் வழங்கினர். பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் எலியானா லோகன், பாஸ்டர் ஜெயபாலன், பாஸ்டர் மனோ தர்மலிங்கம் மற்றும் பல விசுவாசிகள் மேலதிக உதவிகளை வழங்கினார்கள். இவர்களுக்கு எமது இதயம் கனிந்த நன்றி. கர்த்தர் அவர்களின் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஆண்டவரை அறியாத பல நல்ல மனம் படைத்தவர்களும் உதவி புரிந்தனர். அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி. கோவிட்-19 இடர்காலத்துக்கு முன்பு பல ஊழியங்கள் செய்திருந்தோம். இடர்காலத்தில் எமது ஊழியம் சற்றே தடைப்பட்டது. அன்பானவர்கள் வழங்கிய நிதி உதவி மூலம் வவுனியாவில் ஒரு காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல வேலை திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தில் வேலை அற்றவர்களுக்கான வேலை வழங்கும் திட்டங்கள் முதன்மைப்படுத்தப்பட உள்ளன. சில தொழில் நிலையங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக மில், தையல் நிலையம், பொருட்கள் தயாரிப்பு இவற்றுக்கான தொழில் பயிற்சிகளும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. இவற்றை தொடங்குவதற்கு மேலதிக கொடையாளிகளிடமிருந்து நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடாத்துவதற்காக இலங்கையிலும் இந்தியாவிலும் பல வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் முறைகள் தொடங்கி இவற்றின் மூலம் வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு இந்த ஊழியத்தை மேம்படுத்த பயன்படுத்த உள்ளோம். தாயகத்திலும் தாய் தமிழகத்திலும் சிறுவர்களுக்கான ஊழியம், கணவரை இழந்த கைம்பெண் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்றோருக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையும் பேர் உதவி செய்த அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊழியத்துக்கான பேர் உதவிகள் இருக்கின்றன. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும், பாஸ்டர்ஸ் மற்றும் சர்ச்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நன்றி.
இந்த ஊழியத்தோடு என்றும் இணைந்திருக்கும்படி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கோவிட்-19 இடர்கால சூழ்நிலையால் இவற்றை தொடங்குவது தாமதமாக உள்ளது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கரங்கள் ஊழியம் AKGF.TV. இலங்கையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம். உணவு, உடை, இத்தோடு கல்விக்கான உதவிகளும் வழங்கப்படுகிறது. 2013 இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. தாயத்தில் உள்ள சர்ச்கள் உதவி புரிந்தன. சாரீர உதவிகள், இடவசதிகள், இன்னும் சிலர் நிதி உதவிகளையும் வழங்கினர். பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் எலியானா லோகன், பாஸ்டர் ஜெயபாலன், பாஸ்டர் மனோ தர்மலிங்கம் மற்றும் பல விசுவாசிகள் மேலதிக உதவிகளை வழங்கினார்கள். இவர்களுக்கு எமது இதயம் கனிந்த நன்றி. கர்த்தர் அவர்களின் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஆண்டவரை அறியாத பல நல்ல மனம் படைத்தவர்களும் உதவி புரிந்தனர். அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி. கோவிட்-19 இடர்காலத்துக்கு முன்பு பல ஊழியங்கள் செய்திருந்தோம். இடர்காலத்தில் எமது ஊழியம் சற்றே தடைப்பட்டது. அன்பானவர்கள் வழங்கிய நிதி உதவி மூலம் வவுனியாவில் ஒரு காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல வேலை திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தில் வேலை அற்றவர்களுக்கான வேலை வழங்கும் திட்டங்கள் முதன்மைப்படுத்தப்பட உள்ளன. சில தொழில் நிலையங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன.